மாந்திரிகங்கிற கலை எதுக்காக பயன்படுத்துது? ஒரு மனிதனோட நோக்கம், அதாவது நாம நினைக்கிற ஒரு விஷயத்த செய்ய தூண்டுவது, இல்லைன்னா செய்ய வைப்பது, இல்லை ஆட்டு வைப்பது. இதுக்கு பயன்படுத்துற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு மாந்திரிக டூலா பயன்படுத்துறாங்க. இப்ப இத பயன்படுத்தி ஒருத்தரோட வாழ்வியல்ல மாற்றத்த குடுக்க முடியுமா? தாக்கத்த குடுக்க முடியுமா? கண்டிப்பா. 100% மாந்திரீகத்தால ஒரு ஒரு விஷயத்த மாத்தவும் முடியும், தாக்கத்த குடுக்கவும் முடியும். அதுக்கு நெறைய உதாரணங்கள் இருக்கு. இங்க அரசியல்வாதியிலருந்து, சினிமா ஸ்டார்லருந்து, சக மனிதன்லருந்து, கோடீஸ்வரன்லருந்து எல்லாருக்கும் இந்த மாந்திரீகத்த கையில எடுக்குறாங்க. அவங்களுக்கு தேவைகள அது மூலியமா நிவர்த்தி பண்ணிக்கிறாங்க. அது ஒவ்வொருத்தரோட தேவை ஒவ்வொன்னு. மாந்திரீகம்னு ஒண்ணு இருக்கான்னா இருக்கு. மாந்திரீகத்தால இந்த பில்லி சூனியம் இது பண்ண முடியுமான்னா, கண்டிப்பா முடியும். சூனியங்கிறது என்ன? சூனியம்னா அத பார்த்தீங்கன்னாக்க 0. அதாவது ஒண்ணுமில்லாத நாமி. அத சூனியம் பண்ணிருவான்னு சொல்றது என்ன? அவன ஒண்ணும் இல்லாம பண்றது. அதான் அதுக்கோட அர்த்தமே. இப்ப நான் அவனுக்கு சூனியம் வச்சுருவேன் அப்படின்னாக்கா, அவன் ஒண்ணும் இல்லாம நிற்கதையா நடுத்தெருவுல நிக்கிற ஒரு விஷயம் தான். அதுக்கு இது எல்லாமே ஒரு உதாரணத்துக்காக நம்ம அத கன்வே பண்றோம். ஒரு சூனியம் பண்ணோம்னா, ஒருத்தன ஒண்ணும் இல்லாம நிர்மூலம் பண்ண போறேன் அப்படிங்கிறது அர்த்தம். இன்னைக்கு அத பண்ற அளவுக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் மாந்திரிகள் இருக்காங்க. அதனால எல்லாரும் பயந்துகிட்டு, எனக்கு அவன் அத பண்ணிட்டான், இத பண்ணிட்டான்னு சும்மா பைத்தியக்காரத்தனமா சுத்த வேண்டாம். இன்னைக்கு அதுலயும் பல பேர் ஒதுங்கி இருக்காங்க. சூனியம் பண்றதுக்கோ, இல்ல மாந்திரீகம் செய்யறதுக்கோ இன்னைக்கு பல நபர்கள் ஒதுங்கி இருக்காங்க. வேண்டாம், ஏன்னா இது கர்மா.